ஹலோ, இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி வந்து குக்கர்ல பண்ண போறோம். ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பொடி பொடியா நான் வந்து மிக்சியில தான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். மிக்சி டீடைல்ஸ் வேணும்னா பிங்க் பண்ணுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி தக்காளியுமே நான் வந்து மிக்சியில தான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சாச்சு. சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போறேன். இப்போ குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சிடலாம். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கலாம். இதுல வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு வெறும் மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் கழிச்சு இறக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போறேன். வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து இது மேலே புழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் தான் பிரியாணி ரெடி ஆகிடும். சிக்கன் கிரேவி ரெடி, பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணிடலாம். பிளேட் வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து கிரில் சிக்கனும் ரெடி பண்ணியிருக்கோம், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கோம். கிரில் சிக்கன் ரெசிபி வேணும்னா பிங்க் பண்ணுங்க, நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். சாப்பாடு ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.